செல்வத்தின் அதிபதியாக அழைக்கக்கூடியவர் குபேரர் ஆவார். தேவர்களுடைய பொக்கிஷங்களை காக்கக்கூடிய தெய்வமாகவும் அளவற்ற ஐஸ்வர்யத்தின் அடையாளமாகவும் இவரே சொல்லப்படுறாரு. ஆனால் செல்வங்களை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பை பெற்ற குபேரனே பெருமாளை வழிபட்ட தலமும் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிலை குபேரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டதாக சொல்லப்படுது. பல சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் பெருமாள் ஆதி வரதராக மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் அமர வைத்த நிலையில் பக்தர்களுக்கு அருள்பளிச்சுட்டு வர்றாரு. ஆனால் இந்த பெருமாளை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆலயம் எங்கே இருக்கிறது, இங்கு சென்று வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. செல்வத்தினுடைய அதிபதியாக சொல்லக்கூடியவர் குபேரர் ஆவார். இவரே பெருமாளுடைய சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் ஒன்று தமிழ்நாட்டில் இருப்பதாக தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அரிய வகை திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லிடைக்குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி வராக பெருமாள் திருக்கோவில் ஆகுங்க. குபேரனுடைய வழிபாடு பூமாதேவியினுடைய அருளை பெற, திருமண வரம் கிடைக்க, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனை என பல்வேறு சிறப்புகளை கொண்டு தாங்கி நிற்கக்கூடிய அற்புத தலமாகவும் இந்த தலமானது இருக்குது. குபேரர் பிரதிஷ்டை செய்ய வராக மூர்த்தி சிலையும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா குபேரர் ஸ்ரீமன் நாராயணனுடைய வராக அவதாரத்தை இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்து யாகம் நடத்தி வழிபட்டதாக சொல்லப்படுது. அந்த யாகம் நிறைவடைந்த போது யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அதிசயமாக கற்களாக மாறியதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பகுதி சில சாலிடக்குறிச்சி என்று அழைக்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் அது மருவி கல்லிடைக்குறிச்சி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய தனிச்சிறப்பானது இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் கருவறையில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வராக பெருமாள் ஆவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தில் பூமாதேவியை கொம்புகளை தாங்கி நிற்கக்கூடிய திருக்கோலமாகவே அதிகமாக நம்ம பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் பத்ம பீடத்தில் அமர்ந்த நிலையில் தன்னுடைய இடது மடியில் பூமாதேவியை அமர வைத்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வர்றாரு. மேலுமே பூமாதேவி பெருமாளுடைய திருமுகத்தை அன்போடு பார்த்து கொண்டிருப்பது போல இந்த தலத்தில் அபூர்வமான தரிசனத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஆலயத்தில் ஆதி வராக பெருமாளுக்கு தாபரபரணி நதிக்கரையிலிருந்து தீர்த்தமானது கொண்டு வரப்பட்டு திருமஞ்சனமானது செய்யப்படுதுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஆலய அர்ச்சகர்கள் மேலதாளங்கள் முழங்க தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று புனித நீரை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக திருமஞ்சனம் செய்து பூஜைகளானது இந்த ஆலயத்தில் நடைபெறுவதாக சொல்லப்படுது. இந்த மரபானது இன்றுமே பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் உற்சவராக ஸ்ரீ லக்ஷ்மிபதி பெருமாள் அருள் பாலிச்சுட்டு வர்றாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா பல பெருமாள் கோவில்களில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஒரே சன்னதியில் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஆனால் இந்த தலத்தில் மட்டும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி 2 பேருக்குமே தனித்தனி சன்னதிகளானது அமைஞ்சிருக்குது. இது இந்த ஆலயத்தினுடைய மிக அரிய சிறப்புக்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. மேலுமே ஆதி வராகர் எப்பொழுதுமே தாயாருடன் இணைந்து அருள்பாலிப்பதால் பக்தர்கள் அவரை நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டோம்னா திருமண தடையானது நீங்கி விடுங்க, நல்ல வாழ்க்கை துணையானது கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. இங்கு மனதார வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா திருமண வரனானது கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஆனால் இந்த பகுதி கல்யாணபுரி என்ற பெயராலும் அழைக்கப்படுதுங்க. இத்தனை சிறப்புகள் மிகுந்த இந்த கோவிலில் இன்னொரு தனிச்சிறப்பும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா நில சம்பந்தமான வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், செல்வ வளம் போன்றவற்றுக்காக பல பக்தர்கள் ஆதி வராக பெருமாளை இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டுட்டு போவாங்க. வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னாடி பெருமாளை கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே பக்தர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆலயத்தில் கருட சேவையை அடிக்கடி தரிசிக்க
இருக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தினுடைய விமானத்தினுடைய மேற்பகுதியில் சயன பெருமாள் சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இங்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நாபிக் கமலத்தில் பிரம்மதேவர், பக்கத்தில் மார்க்கண்டேய மகரிஷி போன்றோர் தரிசனத்தை பார்க்க முடியுங்க. இது ரொம்பவே அபூர்வமான அமைப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆதிவராக பெருமாளுக்கு தினமும் திருமஞ்சனம் நடைபெற்ற பின்னாடி ஒரே ஒரு கால பூஜை மட்டுமே இந்த ஆலயத்தில் நடைபெறுதுங்க. அந்த நேரத்தில் மட்டுமே மூலவரை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே கோவிலினுடைய மேற்புற சுவரில் மூல கருடார்வாள் அருள்பாலிச்சுட்டு வராரு. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவருக்கு விசேஷ திருமஞ்சனமானது நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூக்களாலான ஆடை அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலய பிரகாரத்தில் லட்சுமி நாராயணர், விஸ்வசேனர், ஆழ்வார்கள், சாஸ்தா, பெருமாளுடைய தசாவதார சிலைகள் போன்ற அரிய தரிசனங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. யானை, குதிரை வாகனங்களோடு சாஸ்தா அருள்பாலிப்பதும் இந்த தலத்தினுடைய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த ஆலயத்தினுடைய பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னாடி பக்தர்கள் சக்கர பொங்கல் வைத்து விசேஷ திருமஞ்சனம் செய்து கருட வாகனத்தில் பெருமாளை எழுந்தருளச் செய்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றிட்டு வருவதை வழக்கமாகவே பக்தர்கள் வச்சிருக்கிறாங்க. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரர் பணம், பொருள், நகைகள் போன்ற அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் ஆவார். குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமை நாளானது சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுறோமோ அதே போல் வியாழக்கிழமை நாளில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். வியாழக்கிழமை குரு பகவான், குருமார்கள் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட முறையில் குபேர பகவானையும் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழக்கிழமை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போட வேணுங்க. வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேணும். வீட்டு பூஜை அறையில் குபேரருடைய படத்தை வைத்து தாமரை பூக்கள் இல்லைன்னா சங்கு பூக்களால் 2 பக்கமும் வைத்து விளக்கேற்றி நம்ம வழிபடுவது சிறப்பானதாகுங்க. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் குபேர பூஜையின் போது கட்டாயமாக நெல்லிக்கனிகளை நம்ம வைத்து வழிபட வேணுங்க. குபேரருக்கு ரொம்பவே பிடித்த உணவாக சொல்லக்கூடிய அவல் என்பதனால அவளோடு கொஞ்சம் பால் மற்றும் சர்க்கரையை சேர்த்து நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது. அதே போல் சிவனுக்கு ரொம்பவே விருப்பமான வில்வ இலைகளை கொண்டு குபேரரை அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா குபேரர் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. வியாழக்கிழமை நாளில் குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். மனை இல்லைன்னா தட்டுக்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் நம்ம வைத்து அலங்காரம் செய்ய வேணுங்க. குபேர விளக்க வைக்கக்கூடிய மனை இல்லைன்னா தட்டில் பச்சரிசியை நம்ம முழுமையாக பரப்பி வைக்க வேணும். அதே போல் 5 ரூபாய் நாணயத்தையும் நம்ம வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு குபேர விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பச்சை நிற திரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பஞ்சு திரியை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. குபேரருக்கு உகந்த திசையாக வடக்கு திசையானது சொல்லப்படுது. அதனால் அந்த திசையில் குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. குபேர விளக்கில் 5 கற்கண்டுகளை சேர்த்து விளக்கேற்றி சுற்றி வாசனை பூக்களை வைக்க வேணுங்க. கற்கண்டு சேர்ப்பது பண வரவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே குபேர விளக்கை ஏற்றிய பின்னாடி வீட்டு நிலைவாசலில் குபேருக்கு உகந்த வடக்கு திசையில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேணுங்க. செல்வத்தின் அதிபதியான குபேரை வீட்டு வாசலில் வைத்து பூஜை செய்தோம்னா நம்முடைய செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளான நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் இப்படி வடக்கு திசை பார்த்தபடி குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா குபேரர் செல்வத்தின் அதிபதியாக இருப்பதனால அவரை வழிபடுவதனால செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குமாங்க. கடன் சுமையானது குறையுமாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக லாபமான
செல்வமானது கிடைக்க உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது. குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும், மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும். செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு சிறப்பானதாகுங்க. நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற குபேர வழிபாடு செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.